மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவுகின்ற போர் சூழலுக்கு மத்தியில் ஈராக் நாட்டுக்கு சொந்தமான எரிபொருளை ஏற்றிச் சென்ற 2 வெளிநாட்டு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு 38 பேர் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டுள்ளனர். ஃபாஸ்ட்ரா துறைமுகத்துக்கு அருகில் பாரசீக வளைகுடாவில் பயணித்த எண்ணெய் கப்பல்கள் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஈராக்கிய துறைமுக அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பக்ரான் அல் பர்தூசி 2 கப்பல்களில் இருந்தும் மாலுமிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கப்பல்களில் ஏற்பட்டுள்ள தீப்பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்த போதிலும் அவை இன்னும் எரிந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஈராக்கிய எரிபொருள் ஏற்றுமதியை பாதிக்கும் வகையில் நடத்தப்பட்ட தாக்குதலின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள எண்ணெய் துறைமுகங்களின் செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ஈராக் அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது. வெடிபொருட்களால் பொருத்தப்பட்ட ஈரானிய படகு 2 கப்பல்களையும் மோதியதாக கூறப்படுகிறது. இதேவேளை சவுதி அரேபியாவின் கிழக்கு பிராந்தியத்தில் 18 ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக இவ்வாறான பல ஆளில்லா விமானங்கள் முறியடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.